Hi, let's welcome back to Mechanical Brother. நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள், அதாவது கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணணும், ஆஃப் தி கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணணும், ஜெட்டோட சைஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கார்பரேட்டர்னால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது இல்லைங்க, ஆஃப் தி கார்பரேட்டர் தான். அதாவது கீழே சம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்பில் வந்து கீழே 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு லூஸு விட்டு நான் சம்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். சம்பை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளக்க பார்த்தோம்னா பெட்ரோலு ப்ளஸ் லைட்டாக மிக்சிங் இருக்குது, டஸ்ட்டு கொஞ்சம் கீழே இருக்குது, அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெட்டை வந்து கழட்டிக்கிறேன். இது வந்து மெயின் ஜெட்டுன்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஜெட் வழியாக தான் நமக்கு வந்து வண்டி வந்து ஸ்பீடாக ஓடும்போது நமக்கு வந்து பெட்ரோல் அண்ட் ஏர் அண்ட் ஃபியூல் வந்து இது வழியாக போகும். தென் ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு, அதாவது வண்டி ஸ்லோவில் ஓடும்போது இந்த ஜெட் வழியாக நமக்கு வந்து ஏர் அண்ட் ஃபியூல் வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா சம்புக்குள்ளே பெட்ரோல் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சம்பு வந்து மேலே போயிட்டு நமக்கு ஃபியூலை வந்து பிளாக் பண்ணிவிடும். அந்த சம்பு ஃப்ளோட்டு அதையும் நான் வந்து கழட்டிட்டு அதுக்குள்ளே வருங்க பாருங்கள், ஒரு நெட் இருக்குது 10 mm 10 சைஸ் நட்டு இருக்கும். அந்த நெட்டை கழட்டிட்டு அதையும் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அதில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தால் நம்ம கார்பரேட்டருக்குள்ளே பெட்ரோல் இறங்காதுங்க. அதனால் அந்த ஹோல்ஸ் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்டு இருக்கிற ஹோல்ஸ் இது வழியாக தான் நமக்கு பெட்ரோலே இறங்கும். இந்த ஹோல்ஸில் தான் அந்த பெட்ரோல் இறங்குற ஹோல்ஸை சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி விடணும். எதாவது டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தால் நமக்கு கார்பரேட்டருக்குள்ளே பெட்ரோலே இறங்காது. இறங்கல என்ன ஆகும், வண்டி நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ காட்டுற எல்லா ஹோல்ஸும் வந்து சுத்தமாக வந்து டஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்தால் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விடணும். ஏர் சப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து பைபாஸ் வே பண்ணி விடணும். ஓகேங்களா, எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஜெட்டை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன ஜெட்டு வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். சின்ன ஜெட்டு எதுக்கு அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடில் கம்மியான பெட்ரோல் போனால் போதும். அதுக்கு தகுந்த பெட்ரோல் வந்து சின்ன ஹோல்ஸ், சின்ன டயா இருக்கிற ஹோல்ஸில் தான் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து சப்ளை ஆகும். வண்டி ஸ்லோ லோடு. இப்போ வண்டி ஸ்பீடாக போகும்போது 120 100 கிராஸ் பண்ணும்போது நமக்கு பெட்ரோல் சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் 90 mm ஜெட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கம்மியாக போட்டால் மைலேஜ் கிடைக்கும், ஆனால் வந்து நமக்கு பிக்கப் இருக்காது, இனிஷியல் பிக்கப் இருக்காது. ஆனால் 90 mm ஜெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு மைலேஜ் தான் கொடுக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. 90 mm ஜெட்டை வந்து போட்டு நம்ம அசம்பிள் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோட்டுக்கான நட்டு, அந்த நட்டை வந்து நம்ம 10 mm நட்டை கழட்டணும். அந்த நட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு, கோல்டன் கலர் நட்டு தான், அந்த நட்டை டைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன ஃபைபர் வாசர் இருக்கும், அந்த வாசரையும் போட்டு டைட் பண்ணிக்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ளோட்டை வந்து நான் அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீடில் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த நீடில் தான் வந்து நமக்கு பெட்ரோலை கார்பரேட்டருக்குள்ள அலோவ் பண்ணுறது, தென் ஸ்டாப் பண்ணுறது, இந்த வேலையை பண்ணுறது இந்த நீடில் தான். இந்த நீடிலோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனி வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரப்பர் மெட்டீரியல் தான் அந்த நுனியில், அந்த நுனி வந்து நல்லா இருக்கா, ஏதாவது கட்டாக இருந்தால் புதுசு போட்டுருங்க, நல்லா இருந்தால் பழசே வந்து ஆல்ட்ரு பண்ணிங்க. இப்போ வந்து நான் ஃப்ளோட்டையும் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பிண்டில் யூஸ் பண்ணி ஃப்ளோட்டை வந்து இதில் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கிறேன். ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து மேலே ஷேக் பண்ணும். பார்த்தீங்கன்னா சாம்பருக்குள்ளே கீழே வந்து சம்புக்குள்ளே நமக்கு பெட்ரோல் நம்பினே ஃப்ளோட்டு மேலே ஏறி வெயிட்டு லோ வெயிட்டு தான் இருக்கும். அதனால் ஃப்ளோட் வந்து முதந்து மேலே ஏறி நமக்கு பெட்ரோலை அடைச்சி கொடுக்குங்க. இதுதான் கார்பரேட்டருக்குள்ள பெட்ரோல் வந்து எப்படி வந்து கட் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டே இதுதாங்க. இதுக்கப்புறம் கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்பை வந்து கரெக்டாக அசம்பிள் பண்ணி 4 ஸ்க்ரூ இருக்குங்க, இந்த 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிங்க. 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஏதாவது லீக் இருந்துச்சு அப்படின்னா 696 அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி கார்பரேட்டரோட ஓரத்தில் இருக்க பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் ஓரிங் ஓரத்தில் மட்டும் போடுங்க. உள்ளக்க போட்டுறாதீங்க, ஏன்னா அந்த பேஸ்ட்டு போய் உள்ளக்க ஜெட்டுக்குள்ளே அடைச்சிச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் கார்பரேட்டர் லீக் ஆச்சு அப்படின்னா ஃப்ளோட்டிங் சாம்பர், அதாவது நீடில் வந்து செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா, கரெக்டாக அடைக்குதா அப்படிங்கிறது. நீடில் போயிருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும், இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ வந்து நான் கார்பரேட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து நிறைய விதமான பேக்கிங் போடுவோம். அண்ட் தென் பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது பார்த்தீங்கன்னா ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற செட்டிங்ஸும் வந்து இந்த ராயலில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாமே போட்டு நான் பேக்கிங் எல்லாமே போட்டு கார்பரேட்டரை வைக்கிறேன். ஆனால் கார்பரேட்டரோட சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இல்லை, அன்ஈவனாக இருக்கிறனால நமக்கு வந்து கார்பரேட்டர் கேப் விழுகுது. இப்போ நான் வச்சு காட்டுற பாருங்கள். இப்போ வந்து ஓவராக வச்சா நமக்கு வந்து நிறையா பேக்கிங் இருக்குது. நிறையா பேக்கிங் வச்சா நம்ம கார்பரேட்டர் மேலே வந்து முதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் டைட் பண்ண முடியாது. இப்போ நான் கார்பரேட்டர் வச்சு பார்க்குற பாருங்கள். இப்போ மேலே வந்து நமக்கு கேப்பு தெரியுது. அந்த கேப்பை வந்து கரெக்டாக சர்ஃபேஸை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி போட்டு ஃப்ளாட்டன் சர்ஃபேஸ், அன்ஈவன் சர்ஃபேஸ் எல்லாமே வந்து ஒரே ஈவனாக மாற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கார்பரேட்டரை அசம்பிள் பண்ண முடியும். இப்படி கேப்பு மேலே பார்த்தீங்களா, கேப் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வண்டி வந்து ஸ்லோ ஓடாது, சீக்கிரம் ஆஃப் ஆகும், வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்.
அதனால் கார்பரேட்டரோட சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக இருந்தால் மட்டும்தான் அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உங்களுக்கு உள்ளக்க போகாது. அதனால் வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பிரச்சனையும் இருக்காது. அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளக்க போச்சுன்னா நமக்கு வண்டி வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் கண்டிப்பாகவே இருக்குங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டியூப்பே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் பொல்யூஷன் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப்லேயே ஹோல்ஸ் இருந்தாலே நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாதுங்க. அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து அந்த டியூப்லேயே உள்ளக்க போயிடும். இதுதான் பிரச்சனை. அதனால் கார்பரேட்டருக்கு போகிற ஹோல்ஸு இதெல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு வர டியூப் எல்லாமே புதுசு போட்டுருங்க. பழசு இருந்தால் புதுசு மாற்றி விட்ருங்க. இப்போ நான் வந்து கார்பரேட்டர் சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக ஈவனாக மாற்றி விட்டுட்டு நான் 2 நட்டை போட்டு நான் டைட் பண்ணிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.